புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ராசவாண்டி நான் இலைய போறேன்டா டக்கு சாப்பாடை பரிமாறுறா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போச்சுன்னு சாப்பிடாம இருக்காங்க. சரிங்கம்மா நீங்க இலைய போடுங்க நான் சாப்பாடை பரிமாறுறேம்மா. அங்கம்மா ஒன்னும் அவசரப்படாதம்மா. இப்ப என்னம்மா நம்ம வேற விட்டு ஆளுகளா நம்ம வீட்டு ஆளு தானே உட்காந்துருக்கோம். ஒன்னும் இல்ல, பதட்டப்படாம நிதானமா பரிமாறுங்க, அவசரம் இல்லாம சாப்பிடுறோம். சரிண்ணே சரிண்ணே இருந்தாலும் நேரம் ஆகுதுண்ணே மத்தியான சாப்பாட்டுக்கு எப்படி நேரம் ஆகி போச்சு சாப்பிடுங்கண்ணே முதல்ல. மதினியே எல்லாம் என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் நிறைய ஆக்கி வச்சிருக்கு நல்லா சாப்பிடுங்க, வகுறார சாப்பிட்டு எந்திரிக்கணும். எத்த மூக்கு மாத்த நீங்களும் எத்த பாட்டியே எலி பாட்டியே அழுமணி பாட்டி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க பூரா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாதடி, என் பேத்தி விசேஷத்துக்கு நாங்க சாப்பிடாம வேற யாரு சாப்பிட போறா, அதான் நல்லா வயிறார சாப்பிடுவான், நீ ஒண்ணும் கவலைப்படாத கேட்டு வாங்கி சாப்பிடுவான். என்னடி முக்கமா அதத்தானே நாங்க அதுதான் வந்திருக்கோம். என் மருமகள் எல்லாம் காலையில இருந்து ஒண்ணும் செய்யலடியே, வீட்டுல ஒரு டிஃபன் செய்யல ஒரு டீ போடல ஒண்ணும் செய்யல. வா அங்கம்மாக்கா வீட்டுல விசேஷம் இன்னைக்கு எல்லாம் உனக்கு அங்கதான் கூட்டு கொண்டுட்டா. அப்படி இருக்கும்போது நாங்க நடந்து நல்லா சாப்பிடாம இருக்கோம், அதெல்லாம் உட்காந்து நல்லா சாப்பிடுவோம். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் சாப்பிட முடியே, நீ ஒண்ணும் கூச்சப்படாத. சரி சரி உங்க பேத்தி விசேஷம், நீங்க சாப்பிடாம யார் சாப்பிடுறது, நல்லா சாப்பிடுங்க. அதானே இந்த அங்கம்மா கூட வர குறுப்பு எல்லாமே சோறு திங்கிறதா வரும்போது இருக்கு, சோத்து சத்த கலையில இருக்க போல இருக்கு. சோறு 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 நாளைய நாளைய சை இங்கே வருமா அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்கெல்லாம் யாரு சோறு திங்க வந்திருக்காக, அவங்கெல்லாம் அங்கம்மா மேல இருக்க பிரியத்தினால அப்படி பேசுறாக வைக்கிறாங்க. உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது, நீ யார்கிட்டையும் அனுசரிச்சு நடந்ததா உனக்கு தெரிய போகுது. நீ ஆளண்டாத குரங்கு மாதிரி இருக்க, உனக்கு எப்படி தெரியும் மனுஷங்களோட அருமை? குரங்கு கூட இருந்தா குரங்கு மாதிரி இருக்க முடியும், அப்புறம் எப்படி இருக்க முடியும்? இங்கே வருமா ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், தேவையில்லாம உன் தொண்டையை திறக்காத, பேசாம சாப்பிடு, என்னை சும்மா கோவத்தை கிளப்பிக்காத. மதினி எல்லாம் நல்லா இருக்கா மதினி, உப்பு காரமா கரெக்டா இருக்கா மதினி, நல்லா இருக்கா மதினி, உப்பு போடணுமா மதினி? போதும் போது எல்லாம் கரெக்டாக இருக்கு, நல்லாத்தே இருக்கு. என் மக ஒரு கூறு கட்டவ போய் இவட்டு கேட்கிற அவர் சிடு மூஞ்சிக்கிட்ட நல்லா இருக்கான்னு. அங்கம்மா உன் மனசு மாதிரி உன் மக மனசு மாதிரியாவா சாப்பாடு பிரம்மாண்டமா இருக்குடி, நல்லா இருக்குடி. ஆமா ஆமா நானும் நிறைய கல்யாண வீட்டுல சாப்பிட்டேன், இது ஒரு ருசி தனி ருசியா இருக்கு, நல்லபடியா கல்யாணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, பாத்துட்டே இருங்க. சாப்பாடு நீ ருசியிலே கண்டுபிடிச்சு போடலாம், ஒரு நல்ல காரியம் எப்படி நடக்கும் நான் சொல்றேன். நானும் போட்டதுல இந்த மாதிரி ருசியில எங்கேயும் சாப்பிட்டதில்ல, நல்ல வீட்லயே செஞ்சிருக்கீங்க, அருமையா செஞ்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் பாட்டி, உங்களை மாதிரி பெரிய ஆளைய சாப்பிட்டு வாழ்த்துறதுதான் என் மகளுக்கு நல்ல வாழ்த்து. என்னாலே இருந்தாலும் எத்தனை சாமியை கும்பிட்டாலும் கோயில ஒன்னாலும் பெரிய ஆளு ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க பேத்தி நல்லபடியா ஆசீர்வாதம் பண்றது எனக்கு சந்தோஷம் தான். ஏண்டி மாலினி இப்படி சொன்னேன் இல்லையாடியே? சொன்னேன், அவனாலதான் எங்கேயும் வர முடியாது, வீட்டை விட்டு வெளில வர முடியாம கிடக்கா, அவன் கட்டில விட்டு இறங்குறது இல்லையா பாவம், சாப்பிட வேண்டியது அப்படியே செஞ்சு வச்சு சேர மாதிரி உட்காந்துட்டு இருக்கா, அவன்கிட்ட வர்றது. மது வரேன்டா அப்புறமேலு, அவளை காண இன்னும் மாலை. ஏன் அவளுக்கு என்ன வாசனை வருதா, அன்னைக்கு அவன் தவிக்க தெரிஞ்சாளுகளே, இன்னைக்கு என்னவா? மதினி உங்களுக்கு விஷயம் தெரியாதா, மாலை முழுகாம இருக்காள்ல மதினியே, மாசமா இருக்காள்ல, ஆஸ்பத்திரிலாம் போய் பார்த்து செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டுலாம் வந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் போன பார்த்தேன் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, நீ ரெஸ்ட்ல இருக்கணும், எந்த வேலையும் ஜெயப்பாத்தி இருக்காங்கல்ல, அதனாலதான் உங்க அம்மாவும் தங்கச்சி அவளை கண்ணு க்ளோஸ் பார்த்துருக்காங்க. அப்படியா சங்கதி, அது உங்க கூட சேர்ந்து சுத்திக்கே திரிவாளே, நான் கூட இவளுக்கு எங்கடா குழந்தை நிக்க போகுது நினைச்சுக்கிறேன். பரவாயில்ல, அவளுக்கு குழந்தை நின்றுச்சாக்கு சந்தோஷம் தான். ஆமா மதினி பாவம், அந்த பிள்ளைக்கு 3 வருஷம் ஆகி போச்சு, இப்பதான் நின்றுருக்கு, நல்லபடியா அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும்னு அவங்க அம்மா தவறாயப்பட்டு சாணியை கும்பிட்டு கிடக்கு பாவம். அது சரியே, உன் மருமகள் என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போய் செக் பண்ணிட்டியா இல்லையா, இல்ல குத்து மதிப்பா வச்சுக்கிட்டு நீங்க மாசமா இருக்கான்னு சொல்லி தெரியா? இல்ல மதினி, எனக்கு கிருகிருன்னு வருது, மயக்கமா வருது, ஒரு மாய தலை சுத்தி வருது, மடியில படுத்துக்கிடுச்சு பாவம், அது மாசமாத்தான் இருக்கும். ஏன்னா இப்ப ஆஸ்பத்திரியில பாத்துட்டு இருக்கோம், மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கல மதினி, அது சரி 2 மாசத்துக்கு அங்கிட்டு அலைய வேணாம், அதுக்கு பிறகு போய் காமிச்சுக்கலாம்னு சொல்லி வீட்டுல வச்சிருக்கேன், என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போல மதினி. நீ என்ன மொட்டை அடிவாடுக்கு ஒண்ணும் பார்க்காம செய்யாம மாசமா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு தெரியுறதா, என்ன ஆஸ்பத்திரி ஒரு தடவை பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வாட்டுக்கு கையில வச்சு தாங்குவோம் மருமகளை யாரும் வேணாம்டா, என்ன எதுல வாக்கம் கூட நீ வாட்டுக்கு வளைக்கு மீதி கல்ல வசித்துற, அப்படி சொல்லு. அதைத்தான் நானும் சொல்லி தவிச்சு பாத்துட்டேன், எங்க இருக்கிறா அவன் ஆத்துனா தனால போய் ஆஸ்பத்திரியில கூட்டு வைக்க ஆட்டினா என் மருமகளை ஆடக்கூடாது, அசையக்கூடாது, குனியக்கூடாது, நிம்மக்கூடாதுன்னு இவளே ஒரு ரூல்ஸ் போட்டு இவளே வீட்டுல வச்சுருக்காள்ல. ஒரு தடவை போய் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ தாங்கிடியே யார் வேணாம்டானா கேட்கறாளா, எங்க இருக்கிறா அவ இஷ்டத்தானே அவ செய்யறா. அதுக்கு இல்ல சம்பந்தியே, அவ என்ன நினைக்கிறா, ஆரம்பத்துல அங்கிட்டு அலைஞ்சோம்னா கருவு நல்லா ஸ்ட்ராங்கா உருவாகிறது எதுவும் டிஸ்டர்ப் ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிதான் பாவம் பயப்படுறா. அப்புறம் என்னத்துக்கு இப்ப என்ன ஆக போகுது 2 மாசத்துல, அதுக்கப்புறம் போய் பாக்குறது தன்னை போல தெரிய போகுது மாசமா இருந்தா. அதே நம்ம நாங்க சொல்றதே சொல்லிவிட்டோம், அப்புறம் வகுத்துல கட்டி கட்டி இருக்க போகுது பாத்துக்கோங்க, அது வேற. இப்ப நிறைய பேர் மாசமா இருக்குன்னு சொல்லி அப்படித்தான் அதுக்கு சிம்டம்ஸ் அந்த கட்டிக்கு சிம்டம்ஸ் ஒரே மாதிரி வருது. அது என்ன ஆகுதுன்னு ஆரம்பத்திலேயே பார்த்துட்டா பிரச்சனை கிடையாது, நீங்க வாட்டுக்கு இருக்குதானே தெரியுங்க ஆத்தாலும் அவங்களை எங்களுக்கு என்ன காக்கியா பேசாம இருமானிக்கு, அவங்களையும் முட்டினா கழிச்சு அந்த பிள்ளை மாசமா இருக்கணும் ஒரு ஆசையில இருக்காங்க, அதை போய் அவ சொன்னமா கட்டி இருக்கு அது இருக்குதுன்னு பேசி தர என்ன வச்சு பேசி பழகுற, நீ எதா இருந்தாலும் நல்ல விதமா பேசி பழகுமா, உங்ககிட்ட இந்த இன்னும் புத்தி போக மாட்டேங்குது, சுருப்ப புத்தியாவே பேசுறீ எது பேசினாலும்.
யாத்தே வந்துட்டீங்களா? நான் ஒண்ணு சொன்னா போதும், நான் சொல்றதுலயே வந்துருச்சுன்றீங்க. நான் எனத்தையும் சொல்லத்தே. உங்க வாடு உங்க தங்கச்சி வாடு என்ன செய்யுங்க உங்க இது. அதெல்லாம் ஒண்ணு முன்னாடி சும்மா பேசுறேன் பேசி கிடக்கா. அதெல்லாம் குழந்தைதான் இருக்கும், நல்லபடியா வகுத்துக்குள்ள குழந்தை இருக்கும். நீ கண்டதா நினைச்சு கவலைப்படாத. அவன் எனக்கு சும்மா வரைக்கிட்ட கட்டி இட்டின்னு அதெல்லாம் அப்படியே சரி. பொண்ணு அவளுக்கு சோறு விட்டீங்களா இல்லையா? பட்னியா போட்டீங்களா பாவத்துல? அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி முஞ்சி ஒன்றரை மட்டும் தொங்க போட்டுக்குருவா. அப்படியே நம்மளை வசப்படுத்துறதுக்குன்னு முகம் கட்டிப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, அவங்க நல்லதுதான் சொல்றாங்க மதினி. அதுவும் நல்ல விஷயம் தான். பாக்குறேன், ஒரு 2 வாரம் கழிச்சு கூட்டு போயிட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு. அடுத்த வாரத்துல விட அப்புறம் என்ன செய்யறது? பொண்ணு மாப்பிளைக்கு உள்ள சாப்பாடு ஓடுறாங்க பாட்டி. வள்ளி ராணி எல்லாம் போட்டுருக்காளையே, அங்க சாப்பிட்டு இருக்கீங்க. அங்கம்மா சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சுமா, நல்ல சாப்பாடுமா, சூப்பருமா, நல்லபடியா நல்ல விசேஷத்துக்கு அருமையா அமைஞ்சிருக்குமா சாப்பாடு. இதேமா அமோகமான ஒரு ஆரம்பம். என்ன கொஞ்சம் சாப்பாடு வைக்கவானே, கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பிடுனே. ஐயோ போதும்மா, அசைக்க கூட முடியாது. இந்த மாப்பிளைக்கு வை, அவருக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டோம். ஐயோ நீங்க வர மச்சான், நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், ஒண்ணும் முடியல, மூச்சு விட முடியல. இதுக்கப்புறம் அசைக்க கூட முடியாது. நீங்க வர என்ன மாமா, சோறு கொஞ்சம் தான் சாப்பிட்டீங்க, இதுக்கே இப்படி சொல்லிக்கிட்டீங்க. நல்லா சாப்பிடுங்க மாமா. யோ மாப்பிள்ள வாயா, என்ன ஐயா இப்படி சோத்தை போட்டு இன்னும் சாப்பிட சொல்லிச்சிருக்க? என்ன மாமனை சாப்பாடு ஓட்டி ஒரு வாரம் உட்கார வச்சுலான்னு பாக்குறியா? இதே ஒருத்தன் ஒண்ணும் தெரியாதவன் அவங்க ஆத்தா மாதிரியே நடிப்பா பேசுவியா? குடும்பத்துக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்துருக்கா, எப்படி நடிப்பா பேசணும். ஆமா நீங்க சாப்பிட்ட மாதிரி 3 மடங்கு சாப்பாடு நான் சாப்பிடுவேன் மாமா. என்ன மாமா சாப்பிடுறீங்க நீங்க? சும்மா 5-6 சாப்பிடுறீங்க. யோ நீ சாப்பிடுவையா? நீ தோட்டத்துல வா மாங்குன்னு வேலை செய்யற, அப்படி வேலை செய்யற நீ. நான் என்ன வேலை செய்யறேன்? நான் பாட்டு உட்காந்துருக்கேன் அசையாம கொள்ளாம. முந்தி நாள் வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப அதுவும் இல்ல. தோட்டத்துக்கு ஆளை போட்டாச்சு, எல்லா வேலையும் அவங்க பாத்துக்கிறாங்க. நமக்கு ஒரு வேலையும் இல்ல, உடல் உழைப்பே இல்ல. உடல் உழைப்பு இல்லாம சாப்பிடணும் என்னத்துக்கு ஆகுது? வகுறு தப்பு ஓட்டு தெரிய வேண்டியது நம்ம வாட்டுக்கு. ஆமாப்பா ராசவாண்டிய, உங்க அம்மா அப்படி சாப்பிட்டு உட்காந்துருக்கா. அதே மாதிரி எங்க வீட்டுக்காரி ஆய்க்குள்ளான்னு பாக்குறியா இன்னைக்கு? ஏமா நீ வாத்தியா அப்படி சாப்பிட்டான்னு? அவன் உடம்பு அப்படி ஊதி போச்சு, நீர் உடம்பு. அதே நம்ம சும்மா அளவே சொல்லிக்கிருக்க இன்னைக்கு. நீ என்ன குண்டா ஆகவே மாட்டியா? இப்படியே எதிர்வியா கொஞ்சம் சிக்குண்டு. ஏமா விடுமா, மதினி ஏதோ சும்மா விளையாட்டு சொல்றாங்கம்மா. நீ அதெல்லாம் ஜீசா எடுத்து சண்டை விடாதம்மா, பேசாம இருமா. ஆமா அவ பூரா விளையாடுதுன்னு சொல்லி தர்றா, நீங்க நினைச்சு திடீங்க. அவ எப்படி சொல்லுவா எனக்கு தெரியாதாக்கும். ஏண்டி மூக்கம்மா, அவ அன்னை படாட்டி பெரிய இடக்காரியாத்தே இருப்பா. அவளை எனக்கு நாள் இடக்கு முடக்க வச்சுக்கிட்டு அப்படியே குரோதமா தானே பேசுறா. கட்ட சாதிச்சிருக்கியா இருப்பா வண்டியவ. ஆமா அங்கம்மா காட்டிலும் பேசாம இருக்கா. என் மருமகளா இருந்தானே அப்படியே ஆஞ்சு விட்டுருவாச்சு அப்படியே. அங்கம்மா இன்னைக்கு எல்லாருக்கும் ஓ மேலதாண்டி சூப்பரா சமையல்லாம் அழகா இருந்துச்சு. பொண்ணு அதுக்கு மேல இப்படி ஒரு பிள்ளைய பத்திருக்காரு, உடைய கண்ணு வச்சிருப்பாளுங்க. இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சு ஓட்டாலே கண்ணு வச்சிருப்பாளுடி. உனக்கு தானே நீ சுத்தி போடணும். இது ஒரு எலி, இந்த எலி சும்மாவே இருக்காது. தென்னை மட்டை பத்த வச்சதுக்கு வேற கண்ணு வைக்கிறாங்க. கண்ணு ராசவாண்டிய அங்க போய் பாரு, தம்பி காக்கி எல்லாம் சாப்பிட்டு இருக்கு. சாப்பாடு எல்லாம் நல்லா வேணுமா, அதை எடுத்துக்கு வருவான்னு பாருப்பா. போப்பா. சரிங்கம்மா பாக்குறேங்கம்மா. பாருமே மாப்பிளோட பேசிடி, நீ வாட்டு குடிக்க இருக்க பேசாம. பேசுறதுக்கு தான் உனக்கு சாப்பிட சொல்லிட்டு கூட்டு வந்தோம். ஏக்கா சும்மா இருங்கக்கா, பயமா இருக்கு. அப்பா அவங்க யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான்க்கா. அண்ணா வைக்கப்படாம எல்லாம் சாப்பிடுங்கண்ணா, இதனால கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பொண்ணு இருக்கேன்னு வைக்கப்படாதீங்க. எங்கம்மா தங்கச்சி, பொண்ணுதான் கண்டுக்கிறவே மாட்டேங்குது, அப்புறம் எப்படி வைக்கப்படுறது? மாப்பிள்ள தம்பி கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுங்க. எங்க பரம அப்படித்தே இருப்பா. பேசினான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், நீங்களும் தாங்கவே மாட்டீங்க. புதுசா இருக்கீங்கல்ல, அதனால புது பொண்ணுன்னு கூட பேசாம இருக்கா. என்னக்கா நான் என்னக்கா புதுசாக்கா? மாமி மகன் தானே, என்கிட்ட பேசுறதுக்கு என்னக்கா நியாயத்துக்கு வைக்கப்படுது உங்க பொண்ணு? தம்பி இது வெக்கம் நினைச்சுக்கிட்டீங்க. அவ பேசக்கூடாதுன்னு சும்மா இருக்கா. அவங்க அம்மா அப்பா வந்துருவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அமைதியா இருக்கா. வெக்கம்னு தப்பாக இடம் விட்டுறாதீங்க. அதெல்லாம் எங்க பரமுக்கு வராது, கவலைப்படாதீங்க. கல்யாணத்து வரைக்கும் அமைதியா இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ மட்டும்தான் பேசுவா, நீங்க கேட்டுக்கே இருக்க வேண்டியதுதான். பரவாயில்லக்கா, அப்படின்னாலும் பேசிக்கே இருப்பாள்ல, கேட்டுக்கே இருக்கலாம்ல. எங்கக்கா என்னங்க மாமா ஏதுங்க மாமான்னு பேச மாட்டேன்றாளே. என்னங்க மாமா வாங்க போங்க அவ்வளவுதான் பேசுறா. பாருமே வாடி வந்து பேசுடி. மாப்பிள்ள சங்கடப்படுறாருல, வா நாங்க நிக்கிறோம், பேசுவா. பூஜா இங்க வாப்பா, அந்த குழம்பு எடுத்துட்டு வா, பரம ஊத்துட்டோம். இங்க வா, எடுத்துட்டு வரேன்க்கா. ஏண்டி அந்த பிள்ளை சோறு பரிமாறிக்கு இருந்துச்சு, அதை கூட்டிட்டு போய் எதுக்கு குழம்பு எடுத்துக்கணும் உள்ள அமுச்சு விட்ட? அடியே நானும் விஷயம் இல்லாதவளா, விவரம் தெரியாம அமுச்சு விட்டுருக்கேன். இந்த பரம போய் பேசுனா பேச மாட்டா. சும்மா நினைச்சுக்கும் குழம்பு ஊத்துற மாதிரி அமுச்சு விடுவான். அப்ப போய் மாப்பிள்ளோட பேசிட்டான். பாவம் சகட்டப்படுறா பிள்ளையில. நீயே ஊத்துடி மாப்பிள்ளைக்குன்னு சொல்லுவான். ஓஹோ அப்படியா சங்கதி, சூப்பர் டி. அப்ப பேசிட்டானே ஆகணும். அவ சும்மா நிக்க வச்சுதான் நின்றுக்கே இருப்பா, பேச மாட்டா. செலவனக்க குழம்பு ஊத்து சோறு ஓடுன்னு அமுச்சு விட்டுருவான். அக்கா என்னக்கா குழம்பு? அந்த டேபிள்ல கொண்டே வச்சுட்டு வா, பரம் ஊத்திக்கிடுவா போ. குழம்பு இங்க இருக்குண்ணா, பரம் வந்து ஊத்துவாங்க, சாப்பிடுங்க. சரிமா தங்கச்சி. ஏய் போடியே, உன் மாப்பிள்ளைக்கு சோறு ஓடு குழம்பு ஊத்து கவனியே. நாங்களே கவனிச்சுக்க முடியும், நீதானே கவனிக்கணும். அப்போ நாங்க நிக்கிறோம்ல, போய் குழம்பு ஊத்து போ. ஆமாடியே நீதானே கவனிக்கணும். இப்ப வந்து ட்ரைனிங் எடு, அப்ப நாளைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீதான் கவனிக்கணும். நாங்களா கவனிச்சுக்க முடியும். போடியே போய் குழம்பு ஊத்து போ, நாங்க நிக்கிறோம்.
ஏக்கா நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளுக்கா, அப்படியே ஏதாவது சாக்கு வச்சு என்னை மாட்டி விட்டுன்னு பண்ணீங்க. அதுக்கு தானே இப்படிலாம் பண்றீங்க. ஏன் நீங்க ஊத்துன என்ன குறைஞ்சா போவீங்க? பரவாயில்லையே அக்கா, அவங்க நல்லா டெக்னிக்கான ஆளா இருக்காங்களே, நைஸா குழம்பு ஊத்துற மாதிரி பரம அமைச்சு விடுறாங்களே, சூப்பர் அக்கா அவங்களா இருக்காங்க. போறியா உங்க அம்மாட்ட சொல்லவா மாப்பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறேன்னு? ஏக்கா போய் ஊத்துறேங்க்கா, பேசாம இருங்கக்கா. நம்ம குழம்பு ஊத்துவாங்க மாமா. குழம்பெல்லாம் வேணாம், நீ இங்கே நில்லு, நான் சாப்பிட்றத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்து. இப்ப குழம்பு இருக்கு, உன்னை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறேன். மாமா சும்மா விளையாடாதீங்க மாமா, அந்த அக்கா அவங்களா இருக்காங்க. அதான் தெரியுமே, அந்த அக்கா தானே பிளானே போட்டு கொடுத்துருக்காங்க குழம்பு ஊத்த சொல்லி. எனக்கு தெரியாதா? என்கிட்ட பேசுறதுதான் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி சரி, எல்லாரும் கேட்டாங்களே எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நீ பிடிச்சிருக்கான்னு, ஏதோ நீங்க சம்மதிச்சா போதுமாமான்னு சொன்னீங்க. உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா சும்மா அவங்களுக்கானதே சரின்னு சொல்லியிருக்க அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க அப்படிதான் சொன்னீங்களா? எல்லாரும் கேக்குறாங்களேன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா? பாத்தியா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டாவாரு. இம்பிட்டு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியில பயந்துகிட்டு நடிக்கிற பார்த்துக்க அப்படியேவும். ஐயா, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நான் பயந்தாங்களே உன்ன மாதிரி, நான் தான் டபுள் ஓகேன்னு சொன்னேனே. அப்பனா நீங்க எப்படி சொன்னீங்களோ அப்படிதான் நானும் சொன்னேன். அப்பனா மாமனா உனக்கு ட்ரிபிள் ஓகே அப்படிதானே? நான் டபுள் ஓகேனா ட்ரிபிள் ஓகே அப்படிதானே? அப்படியும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கோட் ஷூட்ல எப்படி இருக்குன்னு ஒன்னும் சொல்லவே இல்ல. ஆனா நீ இந்த பிங்க் கலர் சாரியில செம்மையா இருக்க, சூப்பரா இருக்க. சும்மா பேசலாதீங்க மாமா. ஏய் நிஜமோலே தாண்டி, இந்த புடவையில சூப்பரா இருக்கு. அப்படியும் எப்படி இருக்க தெரியுமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் வாடி பொடின்னு சொல்றீங்க? பின்ன ஆசையா பேசுறப்ப வாடி போடின்னு சொல்லாம வாங்க போங்க மேடம் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? நீ அத்தை மக, என்ன கட்டிக்க போறவ, உன்னை அழகா உரிமையா வாடி போடின்னு சொல்லாம பின்ன எப்படி சொல்றது? எனக்கு தான் பரமன் பேர் வச்சிருக்காங்களே. அதெல்லாம் அடுத்தவங்க சொல்றதுக்காக வச்சிருக்காங்க. அந்த பேர்லாம் மாமன் சொல்றதுக்காக இல்லடி, புரியுதா? எப்படி நல்லா கூப்பிடுறேனா? நல்லாத்தையும் கூப்பிடுறீங்க. கோட் ஷூட்டே நல்லாத்தான் இருக்கீங்க, நல்லா பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க. பாத்தியாடி மாப்பிள்ளை எப்படி கவனிச்சிருக்கான்னு பாத்தியா? பிரசாந்த் மாதிரி இருக்காராம். பரமு பரவாயில்லையே, உனக்கு கூட பேசலாம் தெரியுதடி. நான் தான் சொன்னேன்டி, பரமு சும்மா நடிச்சுக்கிருக்காடி நமக்கெல்லாம் பயந்துக்கிட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு அவ ஆட்டத்தை பயங்கரமா பேசுவா. இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருக்கா. மாமா உங்களுக்கு குழம்பு வேணுமா வேணாமா மாமா? என்ன நிக்க வச்சுட்டே இருக்கீங்க. குழம்பு இப்ப வேணாம், ஆனா அப்புறமா வேணும். நான் தான் உன்னை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறேனே, அப்படி எப்படி குழம்பு தேட போகுது? ஐயோ இந்த மாமா வேற மொக்க போட்டே இருக்காரு. அம்மா அப்பா வந்துட போறாங்க, பயமா இருக்கு. ஏய் ஏன்டி பயப்படுற? நமக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறத்துக்கு பயந்துட்டு கிடக்குற? ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அத்தை மாமாலாம், நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? மாமா இன்னும் நிச்சயமே ஆகல மாமா, சும்மா இருங்க மாமா. அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா சத்தம் போடுவார் மாமா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், எங்க மாமி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ ரொம்ப ஓவரா சீனை போடாத. இவன் என்ன செய்யறா? பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி மாதிரி பரிமாறிக்கிருக்கா. இவளுக்கு 3 பேர் என்ன செய்யறாளுங்க? ஏக்கா வள்ளியக்கா ராணிக்கா, என்னக்கா பரம பாவம் கஷ்டப்பட்டு அதை பரிமாற விட்டு நீங்க 2 இருக்கீங்க. அந்த பிள்ளை இந்த புடவைலாம் கட்டிட்டு வேலை செய்யவே கஷ்டப்படும். அந்த பிள்ளை போய் வேலை செய்ய இருக்கீங்க. ஐயோ இந்த அக்கா வேற விஷயம் தெரியாம அந்த அக்காங்க என்கிட்ட பேசுறதுக்காக விட்டுருக்காங்க. இந்த அக்கா வேற ஆரியத்தையும் எடுத்து விட்டுருவாங்க இருக்கே. ஐயோ புஷ்பா இங்க வா சொல்றேன். என்னத்த சொல்ல போற ஆளுங்க? எதுக்கடி அவளை சோற போட்டு விட்டுருக்கீங்கன்னா இங்க வா சொல்றேன் ஆளுங்க. என்னதான் சொல்றாங்க போய் பாப்போம். என்னக்கா அந்த பிள்ளை பேண்ட் சட்டை போட்டாதான் வேலை செய்யும், இந்த சேலையெல்லாம் கட்டினா வேலை செய்யாது. அதை போய் சோறெல்லாம் போட விட்டு நீங்க கண்டுக்கிருக்கீங்க. கூப்பிட்டு நான் கூட போட்டு போயிலக்கா. ஐயோ புஷ்பா எனக்கு என்ன சோறா போட தெரியாது. அவன் மாப்பிள்ள 2 வார்த்தை பேசட்டுமேன்னு சொல்லிதான் பேசவே மாட்டேன்றா, தனியா நின்றுக்கிறா. கண்டிப்பா அவன் பேசணும்னு ஆசைப்படுறாப்ல. அதே எப்படி சோறு குழம்பு போடுற மாதிரி 2 வார்த்தை பேசட்டுமேன்னு தான் பேச விட்டு நாங்க நீங்க நிக்கிறோம். நீ வேற அவளை வேலை சுட்டுருக்கா அவசை சொல்லிக்கிருக்கோம். அடி பாவி சண்டாளிகளா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கணேசனை கொடுத்து விட்டு கோர்த்து விட்டு வேடிக்கை வாக்குறீங்க. ஐயோ குடியவே கெடுத்து விட்டுருவாங்க போலயே. இவ வேற நான் பையன் கூட பேசி பழகிட்டானா அப்புறம் மனசு மாற மாட்டாளே. நான் எப்படி எங்க அண்ணன் கட்டி வைப்பேன்? இது எப்படியாவது கெடுத்து விடணுமே. என்னம்மா புஷ்பா என்னம்மா யோசிக்கிற? நீ நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கோம். ஏக்கா என்னக்கா நீங்க இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க? பெரியவங்க தானே நீங்க, இந்த மாதிரி நடந்துக்கலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் மாப்பிள்ளை பொண்ணா அடிக்கடி பேச விடக்கூடாதுக்கா. இன்னும் நிச்சயம் கூட நடக்கல, மாமாக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா சத்தம் போடுவாருக்கா. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கக்கா. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? உங்களால முடியலன்னா சொல்லி நான் கூட சாப்பாடு போடுவேன்ல, எதுக்காக நீங்க அவ்வளவு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க? ஏ புஷ்பா நீ எந்த காதல இருக்க? இன்னும் பழைய காலத்துல மாதிரி பேசிட்டு கிடக்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். அது எது வீட்டுக்கு தெரியாம பேசி கிடக்கு. இந்த வீட்டுல பார்த்து பொண்ணு முடிவாகி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனையும் சொந்த அத்தை மக்க மாமா மக்க அவங்க பேசுறது என்ன இருக்கு? நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுன்னு ஒண்ணும் புரியவே இல்லையே. அதானே ஊர்ல உலகத்துல நடக்காதவ நாங்க பண்ணிட்டோம். நீ என்னம்மா அங்க மக்கா கூட இப்படி பேசாத கூட நீ இப்படி மூஞ்சி அடிச்ச மாட்டக்குன்னு பேசுற? ஏக்கா சாரிக்கா தெரியாம பேசிட்டேன்க்கா. எனக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லக்கா, அதனாலக்கா கோவம் வந்துருச்சு. சரிங்கக்கா நான் போய் பரிமாறேன்க்கா, நீங்க பேசாம இருங்கக்கா. சே ஆத்திரத்துல என்ன பேசுறேன்னு தெரியல. இவளுகிட்ட வேற மூஞ்சி காமிச்சு விட்டோம். இவளுக்கு போய் அத்தை போய் வத்தி வச்சு விட்டுற போறாளுங்க. பரமே நீ போமா, நான் போட்டுக்கிறேன் தம்பி சாப்பாடு போ. இந்த அக்கா வேற யாரு சாப்பாடு கேட்டா? நானே அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். இந்த அக்கா வேற இடத்துல வந்து சும்மா தேவையில்லாம சோறு ஊத்துறேன் குழம்பு ஊத்துறேன்னு சொல்லி யாரு கேட்டா? இவன் நான் இப்படி பேசிட்டு போறா? இவங்க கடுப்படுத்து போய் பேசுறாள் என்னன்னு தெரியலையே.
அடியே அவங்க அண்ணனுக்கு கேட்டாங்கல்ல, பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த கடுப்புல பேசிட்டு போற அவளடியே. எல்லாருக்கும் இப்படி பேசணும் என்ன அவசியம் இருக்கு? இவளும் குட்டச்சி பயங்கரமா ஆளாத்தே இருப்பா அவளை. நம்ம சொன்னது கரெக்டு தான் பாத்தியா? அவன் அண்ணனுக்கு பொண்ணு கேட்டு கொடுக்கணும், இவ ஏதாவது பிரச்சனை கூட எடுத்து விட்டுருவா அவளை. அங்கம்மா கடை சொல்லி கோளாரா இருக்க சொல்ல முடியே. இவளும் கொஞ்சம் பயங்கரமான ஆள், நம்ம சந்தேகப்பட்டு கரெக்டாத்தே இருக்கு பாத்தியா? தம்பி குழம்புத்துவா, தம்பி குழம்புத்துவா. இந்த வேறு பதட்டத்துல என்ன பேசுறேன்னு தெரியல. அவட்டு குழம்புத்துவான்னு கத்திக்கிட்டா போய் பெரிய பொறாம பிடிச்ச வராத்தே இருப்பா அவளை. இந்த அங்கம்மாக்கா வந்துச்சுட்டியே. ஏமா புஷ்பா, என்னமா செஞ்சுக்கு இருக்க? நான் உன்னை செம்பு கூட தூக்குறேன்னு சொல்லியிருக்கேன், நீ வாடு குழம்புத்துவானுக்கு இருக்க. நீ வை மணியே, பரம் ஊத்திக்கிடுவாங்க, வா மணியே. இது வேற வந்துருச்சா? இது வேற நந்தி மாதிரி. இது குழம்பு ஊத்தாது, செம்பு தூக்காத, கிளாஸ் தூக்காதன்னு டார்ச்சல் பண்ணும் நம்மளை போட்டு. இல்லத்த பரம்பு சாப்பாடு போட்டுட்டு இருந்துச்சு, அது பாவம் அந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு வேலை செய்ய கஷ்டப்படும். அதான் நான் போறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பழகட்டுமா அவன். நாளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா பேண்ட் சட்டையே போட்டு திரிவா, அப்ப சேலை எடுத்து தானே வேலை செய்யணும். இப்ப இருந்தே பழகட்டான். நீ எதுவும் செய்யக்கூடாது, நீ போய் அமைதியா ரெஸ்ட் எடுமா. அத்தனா அத்ததான் நம்ம மனசு புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்திருக்காங்க பாரு. தம்பி கார்த்தி, என்னப்பா சாப்பாடு குழம்பு எது எடுத்துக்க சொல்லுவாப்பா? போதுங்க, நிறைய சாப்பிட்டீங்க. இந்த வள்ளியக்காவும் ராணியக்காவும் நிறைய வச்சுட்டாங்க. பத்தாவதுக்கு பரம வேற சாப்பிடுங்க மாமா அள்ளி அள்ளி வைக்கிறா, சாப்பிடவே முடியலங்க. ஏமா சும்மா சொல்றாருமா மாமா, குழம்பு ஊத்துவான்னு கேட்டா ஊத்தவே வேணாம்னு சொல்லி நிக்க வச்சிருக்காருமா. சும்மா அவர் அந்த போட்ட சாப்பாடவே இன்னும் சாப்பிடவே இல்லம்மா. பாத்தியாக்கா அங்கம்மாக்கா, இப்பயே புருஷங்கார சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்றா வருவமாக. நல்லா பாத்துக்குருவா அவளைய வருங்காலத்துல புருஷனை. ஆமாடியே, என் மக யாரையுமே அதெல்லாம் நல்லா கண்ணு நட்டுமா பாத்துக்கிருவா. அதெல்லாம் கெட்டியாடியே. பரமே மாமாவுக்கு எதுவும் சோறு குழம்பு பார்த்து போடுமா, நான் போய் அங்க போய் பாக்குறேன். சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். புஷ்பா நீ வாமா, நீ எந்த வேலையும் செய்யாதம்மா. சரிங்கம்மா, பாத்துக்கிறேங்கம்மா. ஏ வள்ளி ராணிய பூஜா குட்டி எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்களா எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க? அவளுக்கு சோத்த போட்டு பாருங்க, சாப்பிட்டுட்டா. ஏக்கா மாப்பிள்ளை தம்பி சாப்பிட்டுட்டுங்கக்கா, பிறகு சாப்பிட்டுக்குருவா பெண்ண. அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போயிட மாட்டோனாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாது, போய் வேலையை பாருப்போ. மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போக்கா. ஏக்கா என்னக்கா நீங்க என்னமோ சொன்னீங்க, ஏதாவது பண்ணி நான் எடுத்து விட்டுறேன்னு சொன்னீங்க. கடைசியில என்ன பொண்ணு இதேன்னு முடிவு பண்ணிட்டீங்க வந்து? நான் தான் சொன்னேன் இல்ல, சும்மா இருந்தா இவ குடும்பி நம்ம கைக்குள்ள இருக்காது. மகளை கட்டினாதே இவ குடும்பி நம்ம கைக்குள்ள வரும். அதுக்கு பிறகு கவனிச்சுக்கிறேன் இவள. அப்புறம் என்ன செய்யறது? நான் சொன்னா மட்டும் கேட்க வராங்க. என் புரிச்சு ஒத்த காலில் இருக்காப்புல, தன்னால் தங்கச்சி மகளை கட்டணும்ட்டு. இப்ப எதுவும் செய்ய முடியாது, கல்யாணம் முடியிட்டேன், அப்புறம் பேசிக்கிறேன். ஓஹோ அப்படி சொல்றீங்களா? அதான் என்னடா அக்கா எனக்கு அப்படி சொன்னாங்க, கடைசியில என்னன்னா அமைதியா இருக்காங்களே பொண்ணெல்லாம் முடிவு பண்ற வரைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா நான் கூட. நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமாக்கா, இவ்வளவு லேஸ்பட்டான் இல்ல, பயங்கர வாயாடி திமிர் பிடிச்சவ. கோளாறு நடந்துக்கங்க கல்யாணத்துக்கு பிறகு இவகிட்ட. ஏ சாரசே, நீ வாட்டில பேசிக்கிருக்க, பக்கத்துல வந்து தம்பி உனட்டி உட்காந்துருக்காளே, அவ சொல்லி விட்டுற போறா போய். ஏக்கா அவன் நம்மாதேங்கா, அதெல்லாம் சொல்ல மாட்டா. நானும் அவளும் ஒரே கட்சி ஐக்கியமாயிட்டோம்ல, அதெல்லாம் போய் சொல்ல மாட்டா. அவளுக்கும் பிடிக்காது அங்கம்மாவை கண்டாலேவும். ஏன்னா அவளுக்கு தான் இந்த வீட்டுல எல்லா மரியாதையும், இந்த பிள்ளைக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறது இல்ல. அதனால இவளே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்க வேற. அப்படியா சங்கதி? இந்த பிள்ளைக்கு எந்த மரியாதையும் கிடைக்கிறது அந்த வீட்டுல. இந்த அங்கம்மா எங்க இருந்தாலும் சரி யாருக்கும் மரியாதை கிடைக்காது. நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கைக்குள்ள விட்டு வச்சுக்கிருவா. லேஸ்பட்ட ஆள் இல்ல அவ. அங்க இருக்கிற வரைக்கும் என்னைய ஒரு கிளிக்கிற மாதிரி நினைப்பாங்க. என்னை மதிக்கவே மாட்டா, என் புருஷனை மதிக்க மாட்டாப்ல, என் மாமியார் மதிக்க மாட்டா. தெரியுமா? அவ எப்ப கல்யாணம் படிக்கிட்டு வந்தாலோ அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியா இருக்கேன். நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க வாவம். என்னங்க மதனி சொல்றீங்க? அங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அப்படிதான் பண்ணுவாங்களா? உங்களை கண்டுக்கவே மாட்டாங்களா? உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்களா அண்ணன் பொண்டாட்டின்னு? ஆமா ஆமா, அப்படியே மரியாதை கொடுத்துட்டாள் நடிப்பா. அப்படியே மதினியே என்னங்க மதினியே ஏதுங்க மாதிரி நடிப்பா. ஆனா மனசுக்குள்ள பூரம் கெட்ட குந்தானிக்கு லேஸ்பட்ட ஆள் இல்ல, கோளாரா இருந்துக்க. உன்னெல்லாம் ஓரம் கட்டிட்டு போயிருவா. உனக்கு இருக்க உரிமையை விட்டு கொடுத்துறாது அந்த வீட்டுல, புரியுதா? ஆமா மதினி, கல்யாணத்துக்கு கூட என்கிட்ட பெருசாலாம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணல. இந்த மாதிரி எங்க அண்ணன் வீட்டுல கொடுக்குறேன் செய்யறேன் எதுவும் சொல்ல மதினி. கடைசியில வந்துட்டு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க மட்டும் என்கிட்ட முழுக்கே சொன்னாங்க. வேற என்ன பண்றது? நானும் போனா போகுதுன்னு சொல்லி அடுப்படி வேலை இழுத்து போட்டு செஞ்சேன். சமையெல்லாம் நானும் மதினி தான் செஞ்சோம். அது எங்க செஞ்சிச்சு? அது அங்கிட்டு போகவும் இங்கிட்டு போகவும் ஆளாளுக்கு வேலையை கொடுத்துட்டு பிச்சு கொடுத்துட்டு அப்படின்னு நடந்துக்கே கிடந்துச்சு தெரியுமா? அப்படியா? அப்புறமா சமையல்லாம் அவ செஞ்ச மாதிரி உப்பு போதுமா மதினி, காரம் போதுமா மதினி, அப்படி இப்படி நடிச்சுட்டு தெரிஞ்சா நான் கூட அவதான் ஜோறு ஊர் ஆக்கி பண்ண வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லக்கா, சும்மா அளவா எடுத்து கொடுத்து வந்தா. இதை இப்படி போடுங்க இப்படி போடுங்கன்னு அளவு எடுத்து கொடுத்துட்டு இந்த இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆமா மகாராணி அங்கிட்டு நடக்கும் இங்கிட்டு நடக்குமா தெரிஞ்சா. நாங்கதான் எல்லா வேலையும் செஞ்சோம். என் மகளை அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அவளும் என்ன பண்றா? அவளுக்கு அப்புறம் தோட்டி மாதிரி வேலை செஞ்சுருக்கா. என்னத்த சொல்ல? அதானே முதல்ல வரப்போ உன் பொண்ணு நல்லா இருந்தா, அவ பாட்டுக்கு ஸ்டைலா நல்லா இருந்தா. இப்ப நான் இவளோட சேர்ந்துக்கிட்டு அவ பாட்டுக்கு வேலை செஞ்சு கிடக்கா. அதையும் கேட்கணும்னு நினைச்சேன். என்னம்மா அந்த பிள்ளை அப்படி மாத்தி வச்சிருக்காளுங்க பாத்தியா? அவ மக எப்படி இருந்தாலும் அப்படி மாத்தி வச்சிருக்காளுங்க. அப்படி எப்படிப்பட்ட ஆளுகன் வாரி இவளுக்கு எப்படி கோளாரா இருக்குன்னு பாத்துக்க. நாளே அவளை கட்டிக்கு போய் மருமலை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல என்ன நான் பாடுபட போறேன்னு தெரியல. அதனால ஆரம்பத்திலேயே வீட்டுல அப்படியே இதா இருந்தாலும் கட்டன் ரைட்டா பேசணும். ஏன் மதினி? ஆனா பரம்பு உங்க அம்மாச்சி சும்மா விட மாட்டாங்களே, பேத்தி ஏதாவது கஷ்டப்படுத்தினா சண்டைக்கு வருவாங்களா உங்க கூட? வரட்டும் அவங்க அம்மாச்சியும் சரி அவளையும் சரி 2 பேர்த்து ரவுண்டுக்கு வர்றதே வேலை. சும்மா இத்தனை நாள் கிளவி உட்காந்துக்கிட்டு எங்க நாட்டம் வந்த மாதிரி தெரிஞ்சுல. நீ பேத்தி வந்துட்டு வாய் அடிக்காது, ஏன்னா பேத்தி மனசு கஷ்டப்படும்ல. அப்பெல்லாம் வாய் அடிக்காது, அதுக்கப்புறம் தான் இருக்கு அவளுக்கு. ஏன்க்கா? ஆனா உங்க மகன் புல் சப்போர்ட்ல இருக்காப்ல, அப்படியே பரம்பு மேல உயிரா இருக்காப்லையே, அப்புறம் நீங்க என்ன செய்ய முடியும்?
அவளை நடிக்கும் போது நான் நடிக்க மாட்டேனா? என் மகன் முன்னாடி நல்ல உள்ள மாதிரி நடிப்பேன். அவன் இல்லாதப்ப எப்படி பேசுறமே அப்படி பேசி விட்டு பேசாம இருந்துக்கிடுவேன். அவளை கெட்ட வழி ஆக்கி விட்டு அவனையும் அவளை தூக்கி போட்டு மிதிக்கல. என் பேரு பாக்கியம் இல்ல, அந்த அளவுக்கு தெரியும் பாரு. ஏக்கா பரவாயில்லைக்கா, நிறைய மாஸ்டர் பிளான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க போலயே. இப்பயும் ஒத்தியெல்லாம் பார்த்து வச்சிருப்பீங்க போலேக்கா. அப்புறம் என்ன செய்யறது? நாய் கண்டா நாய் மாதிரி கொலஸ்தான் ஆகணும். எப்ப இவ்வளவு கட்டணும் முடிவு பண்ணாங்களோ அப்பயே எல்லாருக்கும் தயாராகி தான் உட்காந்துருக்கேன். என்னங்கடி இருவரும் தேவியரா சுத்தி இருந்துச்சீங்க, இப்ப 30 தேவியரா மாத்தீங்களோ? ஓஹோ, 3 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்றீங்களாக்கா? எப்படி குடும்பத்தை கெடுப்போம், யாரு குடும்பத்தை கெடுப்போம்ண்டு எப்படி யாரெல்லாம் சேர்ந்துருக்காளுங்க பாரு. குடிய கெடுத்தவளுக, குடும்பத்தை சண்டை இழுத்து விடுறவ, வென பிடிச்சவ, எப்படி யாரா சேர்ந்துருக்காளுங்க? ஏமா யாரும் அப்படி பேசிக்கிருக்கீங்க? வென பிடிச்சவ குடும்பத்தை கெடுக்கிறவன்னு சொல்லி நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. உடனே சொல்லலம்மா, உனக்கு எனக்கு கோவம் வருது. யாரெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிறாளுகளோ, யாரு விட்டு கெடுக்க நினைக்கிறாங்களோ அவளுக்கு சொல்றேன். அவளுக்கு உரைக்கணும், உனக்கு எதுக்கு உரைக்குது? என்ன எலிப்பாட்டி உரைக்குதா? என்ன குழம்பு உரப்பா இருந்துச்சு? யாருக்கு உரைக்குது? குழம்புலாம் உரைக்கலடி, இந்த உங்க மதினிக்கிட்டே வகுர்லாம் எரியுதா. என்னது மதினிக்கு வகுர் எரியுதா? ஏன் மதினி வகுர் எரியுது? என்னாச்சு மதினி? காரமா இருந்துச்சு குழம்பு ரொம்பையா? ஐயோ பாவம் தங்கம்மா, அவளுக்கு நடந்த விசேஷத்தை நினைச்சு வகுர்லாம் எரிச்சுக்கு இருக்கு. இவ வேற குழம்பு காரமா இருந்துச்சான்னு கேக்குறா. அடியே அங்கம்மா, அவளுக்கு வகுத்துல அலசராமடி, அதனால சாப்பிட்டது வகுர்லாம் எரியுதான், வேற ஒண்ணும் இல்ல. மதினி வெத்தலை கொண்டு வரா மதினி, போடுறீங்களா மதினி? எனக்கு வெத்தலை வாக்கு, நான் கறி கஞ்சியா குடிச்சேன், ஜாம்பா கஞ்சியா குடிச்சேன். எனக்கெல்லாம் வேணாம், அவங்க அண்ணன் கொண்டு போய் கொடு. காசு மதினி வெளியில நீங்க ரெண்டு சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுங்க. நாங்க சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா வேலை செஞ்சவங்களுக்கு சாப்பிடறதுக்கு? எங்களுக்கு சாப்பிட தெரியும். உன் ஃப்ரெண்டு வந்திருக்காளுகளை சோத்துக்கு, அவளுக்கு போய் சோத்து கொடுப்போம். மதினி இந்த மாதிரி யாரையும் பேசாதீங்க, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களை. எத்தனை நாள் சொன்னாலும் திரும்பவே மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன சென்மமா போங்க. ஏய் அவளு நடக்காதடி, பாடி நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஹாய் சொல்லுவோம். பாத்தியா சரசு, எப்படி திமிரா பதில் சொல்றா பாத்தியா? இப்ப உங்ககிட்ட இதே மாதிரி நாளைக்கு பொண்ணை கொடுத்துட்டோம்னா இன்னும் அதிகார தூள் பார்க்கும். என்கிட்ட இதே மாதிரி சட்டமா பேசுவா. ஆமா எலிப்பட்டி, பரமோட சொல்லிட்டு இருந்தா ஒரு சகோதரிக்கு ஹாய் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா, அவளையும் கூப்பிடுறேன். பரமே பரமே, சகோதரிக்கு ஹாய் சொல்லியா? வாமா. மா வந்துட்டீங்கம்மா. அப்புறம் என்ன ஹாய் சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. ஹாய் சகோதரி பூங்கொடி, எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. ஹாய் ஸ்ரீதேவி மோகன், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் உண்டாகும், ஒன்னும் கவலைப்படாதீங்க. 2 வருஷம் ஒரு மேட்டரே இல்லைங்க. இப்பெல்லாம் 5 வருஷம், சாதாரணமாக 5 வருஷம் கழிச்சு எல்லாத்துக்குமே குழந்தை கிடைக்குது. அதனால இதை நினைச்சுல கவலைப்படாதீங்க. நீங்க ஃப்ரீயா இருங்க, ஜாலியா இருங்க, குழந்தை தன்னால கிடைக்கும். நாங்க உங்களுக்காக வேண்டிக்கிறோம், சரிங்களா? ஆமாங்க ஸ்ரீதேவி மோகன், டோன்ட் வரி, பி ஹாப்பி. நாம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமே நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். யாரு என்ன வேணாம்னு சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. அதனால நீங்க சந்தோஷமா இருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இந்நேரம் உங்க வீட்டுல குவா குவா. என்னங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.